Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம் தானே யோசிக்கிறீங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போறோம். அந்த வெண்டைக்காய் உடைஞ்சு போகாம அந்த வெண்டைக்காயோட கொழகொழப்பு தன்மை இல்லாம எப்படி இந்த குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காவை கழுவிட்டு ஒரு டவல்ல போட்டு நல்லா அந்த ஈரம் போக தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேன்ல ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த வெண்டைக்காவை போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது அந்த வெண்டைக்காய் வெந்து வரணும். அதே டைம் அந்த கொழகொழப்பு தன்மை போயிடும். அந்த எண்ணெயிலேயே வதங்கி வரும்போது அந்த கொழகொழப்பு தன்மை போயிடும். இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் உப்பு இருக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த வெண்டைக்காவை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். அந்த எண்ணெய் கூடயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அது கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தோடனே 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள். இந்த காரம் உப்பு எல்லாமே அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது கொதிக்கட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது கொதிக்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் இந்த மசாலா நல்லா வதங்கி மேலே விட்டு வந்திருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. லைட்டாக அந்த புளி தண்ணி திக்காக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு
ஒரே ஒரு பிஞ்ச் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு வெல்லம் சேர்த்து நல்லா இந்த குழம்பு கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றி அந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை சேர்த்து நல்லா அந்த குழம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த குழம்பும் நல்லா ஒரு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நல்லா டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா அந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும். கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பாடு பிசைஞ்சோம் அப்படின்னாலே நிறைய சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த வெண்டைக்காய் உடஞ்சி போகாமல் அந்த கொழகொழுப்பு தன்மை இல்லாமல் அந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.